ஹாய் அர்மீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜேஹோப்போட டூ ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டை வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியலை. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். போன பாட்டில் வந்து எதில் முடிச்சிருக்கோன்னா, உங்களுக்கு இப்போ வந்துட்டு 4 months ஆகியிருக்கும். ஜேஹோப்புக்கு வந்துட்டு இந்த விஷயம் பிடிக்காது. ஏன்னு சொன்னால், ஒரு வேளை நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி உங்களுக்கு ஒரு பேபி பிறந்துச்சுன்னா, சொத்து வந்துட்டு கண்டிப்பாக அவன் பேரில் உங்கள் பேரில் வராது, அந்த குழந்தை பேரில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கலைக்க சொல்லியிருப்பான். பட் நீங்கள் வந்துட்டு கலைச்சிருக்க மாட்டீங்க. அதனால் வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, உங்கள் கூட வந்துட்டு ஃபோர்ஸாக இன்டிமேட் ஆயிடுவான். அப்போ வந்துட்டு அவன் பண்ணிட்டு போயிடுவான். அவங்கள கவனிக்கல மாட்டான். அவனுக்கு எப்படின்னு தெரியும் இது வந்து கலைஞ்சி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் தான் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ப்ளீட் ஆகுது. உங்களால் வந்துட்டு அப்படின்னா ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. அப்போ வந்துட்டு அந்த மெய்ட் அம்மா தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா உங்களுக்கு வந்துட்டு அபார்ஷன் ஆயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் இப்படி பண்ணதுனால உங்களுக்கு வந்துட்டு அபார்ஷன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகமாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஜேஹோப் வாரான். வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ வந்துட்டு எனக்கு மெய்டாக தான் இருக்கணும், புரியுதா? நீ வந்துட்டு அந்த ஃபார்மில் சைன் பண்ணேன்னா நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போகலாம். உனக்கு ஏதாவது பிச்சை போடுறதா இருந்தால் நான் பிச்சை போட்டு தரலாம். வேணா என்னோடய ஆஃபீஸ்லேயே உனக்கு பார்ட் டைம் மட்டும் வேலை போட்டுதெல்லாம், பாதி டைம் நீ என்ன கவனித்தா போதும், ஏன்னா உன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தப்பாக சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் என்னோடய தலையெழுத்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, இல்லை நான் செத்தாலும் என்னால் அந்த ஃபார்மில் சைன் பண்ண தர முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் பெட்டில் கிடக்குறீங்களா, ஸோ உங்களோட ஹேரை வந்துட்டு பிடிக்கிறான். டைட்டாக பிடிச்சிட்டு உங்களை தலையை வந்துட்டு இந்த மாதிரி திட்டி சொல்கிறான், நீ வந்துட்டு இதுதான் டார்ச்சர்னு நினச்சிடலா, இன்னும் டார்ச்சர்னால் இதை விட இன்னும் அதிகமாக பலமாக இருக்கும், ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோர்ஸாக இட்டுட்டு அவன் போகிறான். அப்போ தான் வந்துட்டு மேடம் அவங்கள வராங்க. நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட தான் அழுது சொல்கிறீங்க, இல்லை எனக்கு இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்துட்டு டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு வேறு வெளியில் வந்துட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒயன்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்கம்மான்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, உனக்கு வந்துட்டு அபார்ஷன் எல்லாம் ஆகலைம்மா, அது வந்து நீ வந்து இந்த 4 months வந்து ரொம்ப கேரிங்காக எந்த வேலையுமே செய்யாமல் பார்த்துக்கிட்டதுனால கொஞ்சம் அலசல் புலசல் ஆகிருக்கு, எல்லாம் வந்துட்டு அபார்ஷனில் ஆகலை. நீ வந்துட்டு உன்னை நீ க்யூர் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டேன்னா வந்துட்டு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, நீங்கள் வந்துட்டு என்னை ஆறுதல் படுத்துறதுக்காக தானே இப்படி சொல்கிறீங்க, டாக்டர் தான் சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அங்கே ஜேஹோப் இருந்தான், அதான் நான் டாக்டர்கிட்ட அப்படி சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக நிம்மதியாக இருக்குது. இவ்வளோ கொடுமையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, நீ என்னம்மா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, வேறு என்ன பண்ணுறது, அவன் கேட்குறத பண்ணி தான் ஆகணும். அவன் வந்துட்டு சைன் பண்ணி கேட்குறான்னா நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு நான் கண்காணாத இடத்துக்கு போய் நானும் என்னோடய பையனுமா இருக்கும், பையனோ பொண்ணோ என்னோடய குழந்தையுமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க, சரி உனக்கு அதான் சரின்னு படுத்துனா நீ நிற்கோ, வேணா நானும் வந்துட்டு உனக்கு ஒரு அம்மாவை உன் பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு இது போதுமா, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு இது போதும், நீங்களும் என்னோடய வயிற்றில் இருக்கிற அந்த பேபியும் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவங்கள ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஜேஹோப்புக்கு வந்துட்டு தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்துட்டு எப்படியும் சைன் பண்ணி தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அந்த டேபிளில் தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு வரீங்க. ஜேஹோ வந்துட்டு நீங்கள் வந்த உடனே உங்ககிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கத்தில் வந்துட்டு போய் எனக்கு அது இதெல்லாம் அவன் சாப்பிட்றதுக்குள்ள சும்மா உங்களை வெறுப்பேற்றியும் தூர தட்டுறதுக்கு, அதாவது உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் கஷ்டமான டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவன் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு பென் எடுத்து அந்த இதில் டாக்குமெண்ட்லலாம் கையெழுத்துட்டு கொடுக்குறீங்க, டைவர்ஸ் பத்திரம் அதில் எல்லாத்துலேயும் கையெழுத்து கொடுத்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம், நான் என் வழியை பார்த்து என்னை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் அவன் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து கிளம்பி போகும்போது அவன் உங்கள் கையை பிடிச்சிட்டு, நான் வந்து அவனுக்கு பிச்சை போடுன்னு சொன்னேன்ல, உனக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்குறான்.
அப்போ வந்துட்டு எனக்கு யாரோட தயவில் எனக்கு இருக்க தேவையில்லை, எனக்கு எங்கள் அப்பா எப்படி வாழணும்னு சொல்லி தந்திருக்காங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு போகிறீங்க. போனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சொத்து கிடச்ச விஷயத்த என்னது ரூபிக்கிட்ட போய் சொல்கிறான், நமக்கு வந்துட்டு சொத்து கிடச்சிருச்சு அப்படின்னு. அவன் வந்துட்டு ஐயோ நமக்கு சொத்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பிலாம் என்ன பண்ணுறான்னா, அவள் வந்துட்டு ஜெய்ஹோப்னு சொல்லாமல் வேறு யாரோ சொல்லுவாள், வேறு ஒரு பையன். ஸோ அது அவனுக்கும் தெரியும் ஜெய்ஹோப்புக்கும். இவங்க வந்துட்டு இவங்களுக்குள்ளே லவ்வெல்லாம் இல்லை. அவன் வந்துட்டு ஒரு ட்ரூ லவ் வந்துட்டு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் கிடையாது. அவன் அதுக்கு இடம் கொடுத்ததில்ல, அவனுக்கு வந்து பணம் மட்டும்தான் தேவை அந்த மாதிரி. ஸோ அவளும் அதே மாதிரி தான். இவங்க வந்துட்டு சும்மா லஸ்ட்டும் அந்த சொத்துக்காக தான் பழகுறது. இப்படி போகும்போது போயிட்டுருக்கு டேஸ்லாம். நீங்கள் வந்துட்டு எப்படின்னா உங்கள் அப்பா வந்துட்டு உங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு சின்ன இடம் அப்படின்னா ஒரு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா அந்த இயற்கை மேலே இருக்குல்ல, அதுக்கு ஃபுல்லாக அந்த கார்டனாக இருக்கணும். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும். வீடு வந்து அது வந்துட்டு பேர்ட்ஸ் சவுண்டெல்லாம் கேட்குறது உங்களுக்கு பிடிக்கும். அது உங்கள் அப்பாவுக்கும் தெரியும். ஸோ உங்களுக்காக என்ன பண்ணுறாருன்னா, என் பொண்ணுக்கு எப்போவாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தனியாக ஒரு இடம் வாங்கி வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டேஸ் வந்து எங்கே இருப்பீங்கன்னா அந்த ஹோம் கேர் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, வந்துட்டு பார்த்துப்பாங்க இல்லையா, இந்த ஆர்ஃபனேஜ் மாதிரி அங்கே தான் இருப்பீங்க. அப்போ வந்துட்டு உங்களை வந்துட்டு உங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் வேலை பார்த்தா ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் அவங்க வந்துட்டு உங்களை பார்க்க வருவாங்க. அப்போ வந்துட்டு உங்களை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பெரிய பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் கிம்மோட பொண்ணு ஒய்யன் தானே அப்படின்னு கேட்கும்போது நீங்களாம் ஆமாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு உங்களை தான் மேடம் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், ஒரு வழியாக என் கண்ணில் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா ஆஃபீஸில் ஏதாச்சும் சொல்லும்போது, இல்லைம்மா அந்த ஆஃபீஸில் நாங்கள்லாம் வேலை பார்க்குறோம் தான், ஜெய்ஹூப் வந்து வேலையே பார்க்க மாட்டேங்கிறான், அக்கௌண்ட்டில் இருக்க காசு மட்டும் தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு அவன் ஆடட்டும், அவனுக்கு எவ்வளோ ஆடணுமோ அவ்வளோ ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிருக்கும்போது நிறுத்தி சொல்கிறாங்க, இதை வந்துட்டு உங்கள் அப்பா தான் சொன்னாங்க ஜெய்ஹோப்ட்ட எதுவும் தெரிய வேணாம், என் பொண்ணுக்கு வந்துட்டு சரியான டைம் வரும்போது சொல்லுங்கன்னு, இப்போ அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லவா மேடம் அப்படின்னு கேட்கும்போது மேடம்லாம் வேணாம் ஒய்யனை கூப்பிட்டுங்க என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்துட்டு இப்படி உங்களுக்கு ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இடம் வாங்கி வச்சுருக்காங்க, இதுதான் அதோட டாக்குமெண்ட், நான் இதை வந்துட்டு உங்களை வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போனேன், பட் அங்கே வந்துட்டு நீங்கள் இல்லை, அங்கே வந்துட்டு யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஜெய்ஹோப்பும் அப்புறம் வேறு ஏதோ ஒரு பொண்ணும் இருந்தாங்க. அங்கே வந்துட்டு இருந்த மெய்டு அம்மா தான் சொன்னாங்க இப்படி ஒய்யன் வந்துட்டு இங்கே இருக்காங்கன்னு, அதான் அவங்கள தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை வாங்கி பார்க்குறீங்க. பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு அப்படி ஆனந்த கண்ணீர், அதாவது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் சந்தோஷம் அந்த மாதிரி வருது. என்னதுன்னா யார் தான் ஃபேக்காக இருந்தாலும் அப்பாவோட அன்புக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அந்த மாதிரி. அப்போ நீங்கள் இருந்த போதும் எனக்கு நல்லது தான் பண்ணீங்க, இப்போ இல்லாத போதும் எனக்கு நல்லது தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு மைண்டில் நினச்சிட்டு சரி அங்கிள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போய் வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்கிறீங்கன்னா அந்த மேடம் அம்மாக்கிட்ட தான் சொல்கிறீங்க, அம்மா எனக்கு இப்படி வந்துட்டு ஒரு இடம் இருக்குது, நீங்களும் வரீங்களா, நம்ம வந்துட்டு நீங்கள் தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க நான் உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்களும் சரி ஓகேம்மா நான் வந்துட்டு இதோ கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, சார் நான் இனிமேல் வேலைக்கு வர முடியாது, நான் வந்துட்டு என் ஊருக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு அவன் கேட்குறான், நீங்கள் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான், சரி போய் எங்கே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்களும் ஒரு மாதிரி ஆகுது, ஏன்னா அவன் வந்துட்டு இந்த வீடு வாங்கினதுலேருந்து இப்போ வர அவங்க தான் மேடாக இருக்காங்க, அவனுக்கு தேவையான சாப்பாடு சமைச்சு கொடுக்குறதாட்டும் இல்லை. அவன் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஒருத்தவங்க போகிறாங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லாதது தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்துட்டு இவனுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு இவனோட நன்றியை காட்டிட்டான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கூட தான் வராங்க. ஸோ நீங்களும் அவங்களும் வந்துட்டு சேர்ந்து போகிறீங்க அந்த இடத்துக்கு. அங்கே வந்துட்டு சுற்றி ஒரு வீடுமே கிடையாது, உங்கள் வீடு மட்டும்தான் இருக்குது, ரொம்ப சேஃபான இடம் கூட. அப்படி ஏதாவது கஷ்டமாக இருந்தால் கூட பக்கத்தில் தான் பீச்சு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஏதோ ஒரு ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்குது அந்த இடம். ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்கீங்க. அவங்க தான் நீங்கள் வந்துட்டு இப்போ மெய்டு அம்மான்னு கூப்பிட மாட்டீங்க, அம்மான்னு தான் கூப்பிடுவீங்க. அவங்களும் உங்களை பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்குறாங்க. அப்படியே போகுது டேஸ்லாம். உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு 8 months ஆகுது. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி
ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஸ்டொமக்கெல்லாம் ரப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவங்க பார்த்து பேசிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. அவங்க அப்பா கூட இருந்த ஞாபகத்தெல்லாம் பார்த்து அப்படியே உங்களுக்கு கண் முன்னாடி அதெல்லாம் வரது மாதிரிலாம் இருக்குது. அந்த கார்டன் ஏரியாவில் விளையாடிட்டு இருக்க மாதிரியெல்லாம் தோணுது. அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் என்னாச்சுன்னா ஜேகே வந்துட்டு இப்போ சாராக இருக்கான். அதாவது உங்கள் அப்பாவோட கம்பெனியில் வந்துட்டு ஒரு மெயின் பொசிஷனில் இருக்கான். அவன் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்குன்னு நினைப்பான், உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மாதிரி. ஆனால் ஜேகோப் கூட இல்லாதது அவன் இப்போ ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் ஜேகோப்பை பற்றி அவனுக்கு தெரியும். இதை வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட நிறைய தடவை சொல்லலான்னு ட்ரை பண்ணுவான். பட் உங்கள் அப்பா வந்துட்டப்போ அந்த டைமில் ஜேகே வந்துட்டு ஒரு விரோதி மாதிரி தான் பார்த்துருப்பான். என்ன ஆச்சுன்னா அவனையும் உங்களை வச்சு கொஞ்சம் தப்பாக ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்ததுனால ஜேகே சொல்கிறது எதுவுமே கேட்டிருக்க மாட்டார். இப்போ ஜேகேக்கு வந்துட்டு நீங்களும் அவனும் இல்லை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்றபோது அவன் நினைக்கிறான், பரவாயில்ல, அவளோட லைஃப்பை தேடி போட்டும், அவளுக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படி இருக்கான். நம்ம ஜேகோப் சார் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு லிமிட்டட் பணம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாரு அவங்க லவர் கூட. இப்போது வீட்டில் தனியாட்டு அந்த வீடு மட்டும் இருக்குது. ஏன்னா பிகாஸ் அந்த மேகசின் கம்பெனியில் இவர் வந்து வேலை பார்க்கலைனாலும் வேறு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது இவர் வந்துட்டு உங்கள் அப்பா கம்பெனிலலாம் ஷேர்ஸ் எல்லாம் விற்றுட்டார். பணம் இப்போ பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பணம் கூட கிடையாது. சாப்பிட்றதெல்லாம் எப்படின்னா அவரோட கம்பெனியில் வர அந்த கொஞ்சம் வருமானம் வச்சு தான். இப்போ தான் அவருக்கு புரியுது, அதாவது அவர்கிட்ட லவ்வரும் கிடையாது. அவள் வந்துட்டு எப்போ பணம் காலி ஆயிடுச்சோ அப்போ போயிட்டான் வேற ஒரு பையனை பார்த்துட்டு. இப்போ ஜேகப் சார் மட்டும்தான் வீட்டில் இருக்கார். அவருக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறதுக்கு அந்த மேடமாகவும் கிடையாது. இப்போ தான் அந்த சார் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாரு. இவ்வளோ நாள் வந்துட்டு நம்மளை வந்து பார்த்துக்கிட்டாங்களா ஒரு அம்மா மாதிரி, அது இவனுக்கு புரியுது. அப்புறம் வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும் இல்லையா, அந்த சாப்பாடு இப்போ இல்லாதது நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறான். அப்புறம் வந்துட்டு உங்கள் ரூமில் வந்துட்டு நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் ஜேகோப் வந்து மேரேஜுக்கு எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு லவ் வந்ததுக்கப்புறம் மாட்டியிருப்பீங்க. அதை அவன் கவனிச்சிருக்கவே மாட்டான். இத்தனை வருஷம் மாதம் ஆகியும் அதை கவனிச்சிருக்கவே மாட்டான். பட் இன்றைக்கி வந்து யதார்த்தமாக பார்க்கும்போது பார்க்குறான். அப்போ வந்து நினைக்கிறேன், எவ்வளோ நாள் இது இங்கே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது உங்கள் ஞாபகம் வருது. ஸோ அப்படின்னா உங்கள் ஞாபகம், அப்புறம் வந்துட்டு அங்கே வந்துட்டு பெட்டில் இருக்கும்போதும் உங்கள் ஞாபகம் தான், உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசினது ஞாபகம் வருது. பட் அவனுக்கு வந்துட்டு எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் ட்ரூ லவ்வான்னு அவனுக்கு தெரியலை, இதுதான் மிஸ் பண்ணுறதானு தெரியலை. அவன் அப்படி அந்த இதில் இருக்கான். அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பிடிச்சவங்க மாதிரி அப்படி இருக்கான். அவனுக்கு வந்துட்டு யாருமே அவனை சுற்றி இல்லாத மாதிரி அவன் அப்படி ஒரு மாதிரி உடஞ்சி போய் இருக்கான். பட் இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற அந்த பணம் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்களா, பேராசை, அது வந்து அவனுக்கு இதாகலை. அவன் வந்துட்டு நினைக்கிறான், ஒயன் இருந்திருந்தான்னா அவளை டார்ச்சர் பண்ணியாவது நமக்கு டைம் பாஸ் ஆகியிருக்கும். இப்போ ஏதோ மாதிரி இருக்குதுல்ல அப்படின்ற மாதிரி இப்போவும் உங்கள் மேலே வந்துட்டு அவன் லவ் இருக்கிறவன் காட்டிக்காமல் அவனுக்கு அந்த டார்ச்சர் பண்ணணும் அது மட்டும்தான் ஒரு சைக்கோத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். அப்படியே பேசிகிட்டு இருக்கும். டேஸ் போகுது. இவன் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, வேறு வழி இல்லை, நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பர்சனாக மாறி ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது இவன் தான் சிஓவாக இருக்கான். அவன் வந்துட்டு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறான். மேகசினை வந்துட்டு டாப் 5க்குள்ளே கொண்டு வந்துட்டான். இப்போ வந்துட்டு பணமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பணம் இருக்குது, தேவைக்கு என்ன வேணால் பண்ணலாம். பட் அவனுக்கிட்ட அவன் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அவன்கிட்ட வந்து அந்த பழைய ஜேகோப் வந்துட்டு இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது வீட்டுக்கு போகும்போது அந்த மேடம்மா, அப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட நிறைய பேசியிருப்பீங்களா, உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, அப்புறம் எக்ஸட்ரா நிறைய சொல்லியிருப்பீங்க. இப்படி இருந்தால் பீச்சுக்கு போகிறது பிடிக்கும்னு சொல்லியிருப்பீங்களா, அது அப்புறம் சேர்ந்து சாப்பிட பிடிக்கும், இப்படி நம்ம 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்க பிடிக்கும் அப்படின்னெல்லாம் சொல்லுவீங்களா. ஸோ அது வந்துட்டு அவனுக்கு ஞாபகம் வருது. பட் நீங்கள் தான் சொன்னீங்களான்னு தெரியலை, அந்த லவ்வர் பொண்ணு சொன்னாலான்னு தெரியலை. அந்த இடைப்பட்ட அந்த இதில் இருக்கான். ஒரு சின்ன ஒரு இதில் தான் இருக்கான். ஆனால் உங்களை பற்றி ஒரு சின்ன இது அவனுக்கு கிளியராக புரிஞ்சிச்சுன்னா போதும், அவங்க எப்படி ஏதாவது தேடி வந்துடுவான். அந்த நிலைமையில தான் இருக்கான். பட் அவன் ட்ரை பண்ணலை.
அவங்கள வந்துட்டு எனக்கு இப்படி வந்துட்டு ஒரு ஒய்ஃப் இருந்தாலே அவள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் நான் இவ்வளோ பண்ணினே அது எல்லாமே அவனுக்கு தெரியலை. அவனுக்கு வந்துட்டு அந்த லவ்வர் கூட பேசினது, அவள் தான் இதெல்லாம் பேசினது மாதிரி அவனுக்கு க்ரியேட் ஆகுது. அதாவது அவளை தான் மேரேஜ் பண்ண மாதிரி தெரியும், அவள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த மாதிரி அதுதான் அவனுக்கு தாட் ப்ராசஸ் ஆகுதே தவிர உங்களோட ஞாபகம் வரல அவனுக்கு. இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் என்ன உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு பிறந்திருக்கும், உங்களுக்கு ஒரு பையன் தான் பிறந்திருப்பான். ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு உங்கள் அப்பா நேம் தான் வச்சுருப்பீங்க, கிம்னு வச்சுருப்பீங்க. அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக அப்படி ரொம்ப துருதுருன்னு தான் இருப்பான். நீங்கள் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் என்ன பண்ணி வச்சுருப்பீங்கன்னா, மேடம்மா வந்துட்டு உங்கள் அம்மா, அதாவது இதுதான் உங்கள் பாட்டி, நான் தான் உங்கள் அம்மா, நீ தான் என்னோடய மகன், நம்ம 3 பேர் தான் ஒரு ஃபேமிலி, ஓகேவா அப்படின்ற மாதிரி சின்னதுலேருந்தே சொல்லி தான் வளர்த்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் சரி இவ்வளோ வருஷம் இங்கே இருந்தாச்சுல, நம்ம இனி வந்துட்டு சிட்டிக்கு போகலாம் அப்படின்னா ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சிட்டிக்கு போகிறீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் அப்பா கம்பெனியில் ஜேக்கப் கிடையாது, ஜேகே தான் நடத்துகிறான். அதாவது ஜேக்கப் வந்துட்டு அவன் ஷேர்ஸ் எல்லாம் விற்றதுனால அந்த ஷேர்ஸ் எல்லாம் யார் வாங்கியிருப்பான்னா ஜேகே வாங்கியிருப்பான். ஸோ இப்போ அந்த ஷேர்ஸ் எல்லாம் ஜேகே பேரில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ ஜேஹோப்புக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ உங்களை வந்துட்டு நீங்கள் உங்கள் பையனை வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு சேர்த்து விட போகிறீங்க. அப்போ வந்துட்டு ஜேகேயும் அவன் பையன், அதாவது ஜேகேக்கு ஒரு பொண்ணு ஜேகேக்கு மேரேஜ் ஆகிருக்கும். யார் கூடனா சோயா கூட மேரேஜ் ஆகிருப்பான். வீட்டில் பார்த்தா கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ அவனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கான். அவன் பொண்ணும் உங்கள் பையனும் ஒரே இதில் தான், ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஒன் டே வந்துட்டு உங்கள் பையனை வந்துட்டு கூட்டிகிட்டு போகும்போது அவன் சொல்கிறான், எனக்கு வந்துட்டு இப்படி ஜியான்னு ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு பெஸ்டி கிடச்சாமா அப்படின்ற மாதிரி க்யூட்டாக குட்டி பையன்லேயே ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அப்படி க்யூட்டாக பேசும்போது நீங்கள் இது ஜியானா உனக்கா இப்போவே கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்கும்போது இல்லை எனக்கு பெஸ்டி தான், அவள் தான் சொல்லி தந்தா அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். அப்போ வந்துட்டு சரி ஓகே அவள் ஃபோட்டோ இருக்கான்னு கேட்கும்போது அவள் ஃபோட்டோ வந்துட்டு இல்லையேம்மா, நாளைக்கு தான் வேணால் கேட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை நீ ஃபோட்டோலாம் கேட்க வேணாம், எனக்கு நீ வந்துட்டு காட்டி தந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு வரும்போது அவங்க பையன் வந்துட்டு சொல்கிறான், அம்மா இவங்க இதை தான் ஜியான் நான் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஷாக், ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஜேகேயோட பொண்ணை பார்த்துருப்பீங்க. அவனுக்கும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடான் இது வந்து ஒய்யன் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு அவன் கேட்குறான், என்ன மேடம் ஒய்யன் எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன், என் பையன் என் அம்மா நான் அப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அம்மாவான்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு அம்மா தான், எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் அம்மாவை தான் காட்டுவீங்க. அவனுக்கு புரியுது, இது வந்துட்டு ஜேகோப் இல்லை மேடம் இருந்தவங்க அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்துட்டு ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்து சொல்கிறேன், வாடகை வீடா, நான் வேணும்னா உன் அப்பா கம்பெனிலேருந்து உனக்கு இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் ஒதுக்கி வச்சுருக்கேன், அது வந்துட்டு உன் பேரில் தான் இருக்குது. ஸோ நீ வந்துட்டு கம்பெனியில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு கம்பெனி சார்பு ஒரு வீடு கிடைக்கும், அப்படி வேலையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அது ஜேகப் தானே பார்த்துக்கிறான், இல்லை நான் அங்கே அவனை திரும்பவும் பார்க்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவன் சொல்கிறேன், இல்லை அவன் தான் எல்லாத்தையும் விற்றுட்டானே அப்படின்ற போது என்னதை விற்றுட்டானா அப்படின்ற போது ஆமாம் அவன் வந்துட்டு எல்லா ஷேர்ஸையும் வேறு இருக்கோ பணத்துக்காக விற்றுட்டு இருந்தான். ஸோ வந்துட்டு இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்ற மாதிரி நான் தான் வாங்கி வச்சுருந்தேன் தேவைப்படும்னு. அவன் வந்துட்டு இப்போது தனியாக மேகசின் கம்பெனியில் இருக்கான், டாப் 5 ரேங்க்குள்ளே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ சரி போதும், சரி நான் வந்துட்டு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் எங்கள் அப்பாவோட கம்பெனி, எங்கள் அப்பாவோட ஞாபகமாட்டு நானே நடத்துகிறேன் அப்படின்னும் போது ஜேகேவும் ஹாப்பியாக தான் இருக்குது. சரி ஓகே பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க உங்கள் பையனை. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. எல்லோருக்கும் வந்துட்டு ஒரு பெஸ்ட் கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்குது. யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு வரும்போது எல்லோரும் உங்களை ஆச்சரியம் பார்க்குறாங்களா, உடனே நீங்கள் வந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படி பார்க்குறீங்கன்னு போது இல்லை மேம் உங்களை மாதிரி ஒரு மனதைரியம் எந்த பொண்ணுக்குமே வந்ததும் கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம தான் அப்படி நினைக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு பொண்ணுக்குமே ஒவ்வொரு
டிசிஷன் இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மாசாக டைலாக்லாம் பேசிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க. ஜேகே வந்துட்டு அவன் கேபினில் இருக்கான், நீங்கள் வந்துட்டு உங்கள் கேபின்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகப் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் பையன் கூட வரும்போது பார்த்துட்றான். பார்க்கும்போது அவனுக்கு வந்துட்டு எங்கேயோ பழக்கப்பட்ட முகம் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஒரு 7 வருஷத்தில் உங்கள் ஃபேஸ் கூட அவன் பார்த்தது கிடையாது. அப்படின்னா ஃபேஸை வந்து பார்க்கல, எதுவுமே உங்களை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ வந்துட்டு அவங்கள பார்க்குறான், பட் அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அவனை கவனிக்கலாம் இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்கள் பையனை வந்துட்டு உங்கள் காரில் கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் வந்துட்டு விட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே வீட்டுக்கு போகிறான். என்னது எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு வீட்டில் பார்க்கும்போது அந்த வெட்டிங் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்க்குறான். அப்போ பார்த்த உடனே ஒயன் அது திங்க் பண்ணி பார்க்குறான். ஆமாம் ஒயன் தான், என்னோடய ஒய்ஃப் தானே அவள், இப்போ ஏன் அங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படி இருக்கும்போது தான் அவனுக்கு ஒவ்வொன்றா ஞாபகம் வருது. அந்த உங்களை வந்துட்டு அந்த பணத்துக்காக மேரேஜ் பண்ணது, அப்புறம் உங்களை டார்ச்சர் பண்ணது, உங்களை லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றினது, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு உங்கள் கூட ஒரு பையன் இருந்தால அந்த பையனை நினச்சி பார்த்துட்டு ஒயன் வந்துட்டு நான் அவளை வந்துட்டு துரத்தி விடும்போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாளா, அப்போ அது என்னோடய பையனா அப்படின்ற மாதிரி சாருக்கு இப்போ தான் ஒரு தெளிவாக இருக்கான். அப்படியே பார்த்துட்டு அது என்னோடய பையன்தான் அப்படின்ற மாதிரியே திங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகாமல் அப்படி உங்கள் பையனோட ஸ்கூல் பக்கம் வரான். அப்போ உங்கள் பையன் வந்துட்டு அப்படி கீழே விழுற மாதிரி போகும்போது ஜேகோப் தான் பார்த்துட்டு பிடிக்கும்போது அவன் கையில் இருக்கிற ஒரு தழும்பும் ஹோப்புக்கு கையில் இருக்க ஒரு தழும்பும் சேமாக இருக்கும். அப்போ அவனுக்கு வந்துட்டு தெரியும் இது நம்ம பையன்தான், எப்படியாச்சும் இவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லி பேசுகிறான். அவன் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் நல்லா எப்படி வளர்த்துருப்பீங்கன்னா, இப்போ வந்துட்டு நமக்கு முகம் தெரியாதவங்களாக இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கைண்டாக ரொம்ப ஜென்லாக வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா தான் வளர்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணோன்னே தேங்க்யூ, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி, அப்படி எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி உங்களுக்கு ரிவார்டு வாங்கி தரேன் அப்படின்னு எல்லாம் க்யூட்டாக பேசும்போது அவனுக்கு வந்துட்டு ஏதோ ஃபீல் ஆகுது சம்திங். அப்படின்னா மகன் இது இல்லையா, ஃபீல் ஆகும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி விடுறான். அப்போ வந்துட்டு இல்லை அங்கிள் என் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அம்மாக்கிட்ட உங்களை வந்துட்டு சொல்லி உங்களுக்கு ரிவார்டு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு ஜேகப் வந்துட்டு வீடு வாசல் வர வந்திருப்பான். வந்துட்டு இல்லை இன்னொரு நாள் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சரி ஓகே அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே போயிடான். இப்படி வந்துட்டு ஜேகப்பும் உங்கள் பையன் கிம்மும் வந்துட்டு நிறைய மீட் பண்ணிப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் பையன் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லுவான், இப்படி ஆக்குமா எனக்கு வந்துட்டு ஒரு அங்கிள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ரொம்ப கைண்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு உனக்கு ஹெல்ப் வேறு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு ஜேகப்பை வலுக்கட்டாயமாக உங்கள் பையன் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே நிற்கிறீங்க, அம்மா அப்படின்னு விളിக்கிறான். நீங்கள் வந்துட்டு ஏன்ச்சு அப்படின்போது நான் சொன்னேன்லம்மா அந்த அங்கிள் ஃப்ரெண்ட் இவங்க தான் சொல்லும்போது ஜேகப் தலை குனிஞ்சிட்டு தான் நிற்கிறான். நிற்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க ஜேகப்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் உடனே வந்துட்டு கோவலப்படல, நீங்கள் வந்துட்டு தேங்க்யூ, என்னோடய பையனை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு அவங்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஏதோ 3rd person பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. அப்போ ஜேகப் வந்துட்டு பார்க்குறான், நான் தான் மறந்துட்டேன், நீயும் என்ன மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி. நீங்களே மறக்கும்போது என்னால் மறக்க முடியாதா, அதான் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே வந்தேன், ஸோ அதனால் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்து மேடம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன தான் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு பேராக இருக்கிறதா அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜேகப்பையும் பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் தான் ஜேகப்புக்கு கரெக்டான பேர் அப்படின்ற மாதிரி அவங்க அன்னைக்கே கணிச்சிருப்பாங்களா. அதான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் பையன்கிட்ட காதில் போய் சொல்கிறாங்க, இது வந்துட்டு அங்கிள் கிடையாது, இதுதான் அவனோட அப்பா, உங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை வந்துட்டு பிரிஞ்சுட்டாங்க, இப்போது நீ தான் சேர்த்து வைக்கணும், உன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் பையன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஜேகப் முன்னாடி நின்றுட்டு முட்டி போடுங்கன்றது சொல்கிறான். அப்போ ஜேகப்பும் முட்டி போட்டுட்டு நீங்கள் தான் என்னோடய அப்பாவா, அப்போ அவனு அம்மாண்ட
2 சொல்லும்போது அவங்க பையன் வந்துட்டு அவங்க ஹக் பண்ணிவிட்டு, அவங்க பையன்லாம் ஜேகப் பையன் தான். கிம் வந்துட்டு அவங்க ஹக் பண்ணிவிட்டு, நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அப்பான்ற ஒருத்தங்க எனக்கு இல்லைன்னு. நீங்கள் வந்துட்டு ஏன் சொல்லலை, நீங்கள் ஏன் என் அம்மா விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள பார்க்குறான் கிம். அப்போது அவங்கள்ட்ட வந்துட்டு முட்டி போடுங்க அப்படின்போது நீங்களும் முட்டி போடுறீங்க. அப்போ வந்துட்டு ப்ளீஸ்மா எனக்காக ஒரு தடவை அப்பாவை மன்னிச்சுக்கோங்கம்மா, ஒருக்க மன்னிச்சுக்கோங்கம்மா, இல்லைன்னா எதுவும் சாப்பிட மாட்டேன், நான் என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையும் கட்டிட்டு அப்படி வெளியில் போகிற மாதிரி போகிறான். அப்போ உடனே நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஜீவ பக்கத்தில் இருந்துட்டு, சரி ஓகே நாங்கள் சேர்ந்துட்டோம் போதுமா, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இது ஜெயப் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஹக் பண்ணுற மாதிரி நிற்கிறான். உடனே இப்போ நம்புறியா, இதே மாதிரி எப்பவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இப்போ நீங்கள் சேர்ந்துட்டீங்க, பட் உங்களுக்கு வந்துட்டு ஜேஓப் மேலே கோவம் இருக்குது, அது ஜேஓப்புக்கும் தெரியுது. அவன் வந்துட்டு நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு இப்போ மன்னிக்கிற நிலைமையில இல்லை, பட் இருந்தாலும் நம்ம பையனுக்காகவாவது நம்ம இருக்கணும், இந்த சொசைட்டி பூரா நம்ம பையனை வந்துட்டு என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்லலை. ஏன்னா உங்கள் அம்மா வந்துட்டு விட்டுட்டு போகும்போதும் உங்கள் அப்பா வந்துட்டு நிறைய தப்பாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வளரும் போதெல்லாம் இது இப்படி இந்த ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு அப்பா கூட இருக்கிறா அப்படின்னா, ஒரு அப்பா வந்துட்டு எப்படி ஒரு பொண்ணை தனியாக வளர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி காசிப்ஸ் எல்லாம் நிறைய ரொம்ப தப்பெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை திங்க் பண்ணிவிட்டு, இல்லை என்னோடய பையனுக்கும் அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு மன்னிப்பு வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு ஜேஹோப் வந்துட்டு என்ன அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் ஒன்றால் அக்செப்ட் பண்ணிக்கல, உன்னோட மன்னிப்பை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த டோரை தாண்டி வெளியில் போனால் தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது மற்றவங்களுக்கு நீ இப்படி நடிச்சிட்டு இருந்த, எல்லோரும் பார்க்கும்போது நடிச்சிட்டு இருந்தல அந்த மாதிரி தான், இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு யாரோ நான் யாரோ அந்த மாதிரி, ஓகேன்னா ஓகே அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு ஜேகப் வந்துட்டு இவ்வளவோ சமாதானப்படுத்தின எனக்கு தெரிஞ்சு எனக்கு உன்னை என்ன திருப்பி லவ் பண்ண வைக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போது 4 பேருமா சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறீங்களா. அப்போ வந்துட்டு நீங்களும் ஜேகப் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் பையன் வந்துட்டு அவங்க 2 பேரையும் கேட்டுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கள் நடுவில் வந்துட்டு யாராவது விளாட்னு சொன்னாங்களா, இல்லைன்னா யாருக்காவது இடம் விட்டுறீங்களா கேட்கும்போது, இல்லை அப்போ ஏன் இவ்வளோ பாலம் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ஹாப்பியாக வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறீங்க. சரி ஓகே பாய் ஹர்மீஸ், இதோட இந்த ஷேடை முடிச்சுக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, கமெண்ட் முக்கியம், கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே பாய் ஹர்மீஸ்.